بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين. الله يا هادي. سبحان الله بحمده، سبحان الله العظيم. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களையும் அவனுடைய பொருத்தமான வாழ்வை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் அதிகமாக்கி ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், முசீபத்திலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய பொருளாதாரம், மனைவி மக்கள், மனைகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலையும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தருவானாக. கண்ணியமானவர்களே, இந்த மாதம் என்பது அமல் செய்வதற்குண்டான ஒரு மாதம். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தில் எந்த மாதத்திற்கும் வழங்காத கூலிகளை இந்த மாதத்தில் நமக்கு வழங்குகிறார். அல்லாஹ் நம்மளை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிதான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை. அப்போ அவனைத்தான் வணங்கணும் நம்ம. அதுதான் மனிதனுடைய நோக்கமும் அதுதான். நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அது ஒரு தேவை, அவ்வளவுதான். செல்வம், வீடு, மனைவி, மக்கள், இதெல்லாம் அந்த நோக்கத்திற்கு தேவை, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தேவைதான வழி, அதுதான் நோக்கம் அல்ல. நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவது. எல்லா நிலையிலையும் நம்ம அல்லாஹ்வை நினைப்போடு நாம் வாழ வேண்டும். அவன் உடல் ரீதியான வணக்கம் இருக்க வேண்டும், நாவு ரீதியான வணக்கம் இருக்க வேண்டும், பொருளாதார வணக்கம் இருக்க வேண்டும், ரூஹு சம்பந்தமான வணக்கம் இருக்க வேண்டும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கணும். அதுதான் இந்த உலகத்துடைய நோக்கம். நம்மளை படைக்கப்பட்டதுண்டான நோக்கம் அதுதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னை வணங்குவதற்காக வேண்டிதான் நீங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்மளுடைய நோக்கமே எதுதான்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இதுதான் அவனுடைய நோக்கம், நம்மளுடைய நோக்கம். அப்பொழுதுதான் அப்து என்ற அந்த ஒரு அந்தஸ்தை ஒரு மனிதன் அடைய முடியும். அல்லாஹ்விடத்தில் அப்து என்ற ஒரு அந்தஸ்து, அடிமை, என்னுடைய அடியான். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, யா இபாதி, யா இபாதின்னு சொல்கிறான்ல, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே. அப்படின்னா என்ன?
என்னுடைய அடியானே அப்படின்னு அல்லாஹ் சொல்வதற்கு அந்த அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்குது என்றால், நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தில் நாம் சரியாக நிறைவேற்றினா தான் அந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும், அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லணும், நம்ம சொல்லலாம், எவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். என்னுடைய அடியான், அல்லாஹ் நான் உன்னுடைய அடியான், நான் உன்னுடைய அப்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அவன் அதை பிரியப்படணுமா இல்லையா? அவன் வாயால் அந்த வார்த்தை வரணுமா இல்லையா? அவன் வாயால் அந்த வார்த்தை வருவதற்குத்தான் நாம் அவனுடைய நோக்கத்தை, படைக்கப்பட்ட நோக்கத்தை, அவனை வணங்குவதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். உதாரணமாக நம்மளுடைய பழக்கத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோமே, நம்முடைய மகன் இருக்கிறான். நம்முடைய மகன் நமக்கு அந்தஸ்தை வாங்கி தரும் அளவுக்கு உலகத்தில் நடக்கிறான். நமக்கு அவனால் பேரும் புகழும் கிடைக்கிறது, நல்ல வாழ்க்கை அமைகிறது. எங்கு சென்றாலும் அவன் மூலமாக நமக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது, அந்தஸ்து மரியாதை கிடைக்கிறது என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இவன் என்னுடைய மகன் என்று சொல்லுவோம். இப்னி, என்னுடைய மகன் என்று நாம் சொல்லுவோம். இதே நேரத்தில் நம்முடைய மகன் தவறான செயல்பாட்டில் இருக்கிறான்னு வைங்களேன், நமக்கு இழுக்கை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான், நம்முடைய அந்தஸ்தை அவன் குறைத்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் என்ன சொல்லுவான்? இவனை பெற்றதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், இவன்லாம் எனக்கு மகனா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரியத்தோடு நம்மளை அடியான் என்று சொல்வது எப்பொழுது என்று சொன்னால், நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியான நிறைவேற்றும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவன் என்னுடைய அடியான். நாம் அதுவரை எவ்வளவு தூரம் நான் உன்னுடைய அடியான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் சொல்ல வேண்டும், மனப்பூர்வமாக சந்தோஷமாக பிரியப்பட்டு அல்லாஹ் சொல்லணும், இவன் என்னுடைய அடியான். அப்படி என்று சொன்னால் நாம் அவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான அலட்சியமும் இருக்கக்கூடாது, தயக்கமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான மாறுதலும் இருக்கக்கூடாது. அவன் எந்த வகையில் சொன்னானோ அதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். எப்படிப்பட்ட கடமைகளை சொன்னானோ அந்த கடமைகளை சரியான நிறைவேற்ற வேண்டும். என்ன வழிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை நாம் சரியான முறையில் பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக நாம் ஆக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்போது முஹம்மது என்ற வார்த்தையை 4 தடவை தான் சொல்றான். மற்ற எல்லா இடத்துலையும் எப்படி சொல்றான்? நபியல்லா, ரசூலுல்லாஹ்னு சொல்றான். சில இடங்களில் அப்து என்ற வார்த்தையை சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேராஜ் பயணத்திற்கு அவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது என்னுடைய அடியாரை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை கூட்டி சென்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்னுடைய அடியான் என்று சொல்கிறான். சில நபிமார்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது நிஅமல் அப்து என்று சொல்லுகிறான். நல்ல அடியார்கள், கண்ணியமான அடியார்கள், எனக்கு பிரியமான அடியார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்? காலமெல்லாம் அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட நிலை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரிதான், மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் எல்லா நிலையிலேயுமே தன்னுடைய அடிமைத்தனத்தை அப்தியத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். நம்மெல்லாம் தூங்கும்போது கூட நம்ம அப்படியே ஹாயா படுத்து கிடப்போம் காலையில் நீட்டிக்கிட்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூங்கும்போது கூட தன்னுடைய அப்தியத்தை, அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்தித்தான் தூங்குவார்கள் என்று ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். ஒருக்கணித்துத்தான் படுப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிலையிலேயுமே தன்னுடைய நான் ஒரு அடிமை என்பதை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதனால தான் மேராஜுக்கு அழைக்கும் பொழுது அந்த இடத்திலே என்னுடைய அடியார் என்று சொல்கிறார், என்னுடைய அடிமையை நான் கூட்டிட்டு போனேன் என்று சொல்கிறார். ஏன்னா எல்லா நிலையிலேயுமே அல்லாஹுவை, அந்த வணங்குதலை, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்பதை இந்த ஒன்று நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, இர்தஹலத்தி துன்யா முத்பிரத்தன்
ஜனங்களே, மக்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். துன்யா என்பது உங்களை பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் அது போய்கொண்டே இருக்கிறது. துன்யா உங்களை விட்டு விரண்டோடி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். தன்னுடைய மக்களுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். நீங்கள் துன்யாவை பிரியப்படாதீர்கள், துன்யா உங்களை விட்டு விரண்டோடி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் இல்லவா? பிறந்த நாளை கேக்கு வெட்டி சந்தோஷமா சில இடங்களில் விருந்து வச்செல்லாம் கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய விருந்துகள், கல்யாண காட்சிகள், விருந்துகளை போன்று இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அது ஒரு பெருமையா சாப்பிடுவாங்க, விருந்துக்கு வாங்க, கேக்கு வாங்கி அந்த கேக்கு இந்த கேக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து அதை வெட்டி இன்னைக்கு யூதர்களுடைய நஸ்ரான்களுடைய கலாச்சாரத்தை இன்னைக்கு நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிறந்த நாள் என்பது உண்மையிலே கொண்டாடுவதற்குண்டான ஒரு நாளா? கொண்டாடக்கூடிய நாள் அல்ல, கண்ணீர் விடக்கூடிய ஒரு நாள், அழுகக்கூடிய நாள். என்னை விட்டு ஒரு வருட காலங்கள் கழித்து விட்டதே, என்னுடைய வாழ்நாள் ஒரு வருடம் கழிந்து விட்டதே, இந்த ஒரு வருட காலத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் என்ன செய்தேன், என்னுடைய நாள் மறுமைக்காக வேண்டி நான் என்ன செய்தேன் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அதை பற்றி யோசிக்கக்கூடிய நாள் அந்த நாள். ஆனால் அந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை விட்டு விரண்டோடி கொண்டு இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வர்த்தஹனத்தில் ஆகிரா முக்பிலத்தன், மறுமை நாளோ உங்களை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னாங்க. மறுமை நாள் உங்களை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் கலிய கலிய மறுமை நாளை நீங்கள் எதிர்நோக்கி இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மௌத்தை நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்போ இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் எப்படியாக இருந்தாலும் இந்த உலகம் அது கழிந்துதான் போகும். பணக்காரனுக்கும் இந்த உலகம் கழிந்துதான் போகிறது, ஏழைக்கும் இந்த உலகம் கழிந்துதான் போகிறது. அதாவது இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது சென்று கொண்டே இருக்கக்கூடியது, மறுமையுடைய வாழ்க்கை அது நம்மளை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தர்றாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், இந்த ரெண்டு உலகத்தையும் நேசிக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகத்தை நேசிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், ஆகிரத்தை நேசிக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபகூனு மின் அபினாஇல் ஆகிரத்தி, நீங்கள் மறுமையை நேசிக்கக்கூடிய, மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்வார்கள். மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா தக்கூனு மின் அபினாயி துன்யா, துன்யாவை நேசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்றாங்க. ஏன்னா மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது. நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருவான் அல்லவா, ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், அதாவது மௌத்து வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன கெஞ்சினாலும் கெதறினாலும் அல்லாஹ் தஆலா விடவே மாட்டான். கொஞ்சம் காலம் கூட விட மாட்டான், ஒரு நிமிஷம் கூட அங்கே முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. உங்களுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியுமா? மரணம் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்ல முடியுமா? முந்தா நாள் ஊசி போட்டான், நேத்து மாரடைப்பு, இன்னைக்கு மௌத்தா போயிட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான். முந்தா நாள் பெருமையாக சொன்னான், நான் ஊசி போட்டேன், ஊசி போட்டு கொண்டேன், மக்களே நீங்களும் போடுங்கள் என்று பெருமையாக சொன்னவன் நேற்று ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. மரணத்தை நம்பி மரணம் இப்பொழுதுதான் வரும் என்று யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்கள் மறுமைக்கு உண்டான மக்களாக மாறிவிடுங்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய நோக்கமாகிய வணங்குதலை நீங்கள் சரியாக செய்து கொண்டு இருங்கள். அல்லாஹ் உங்களை எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைத்தானோ அந்த நோக்கத்தில் நீங்கள் பரிபூர்ண வெற்றி அடையுங்கள். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாளராக வாழ முடியும், நாளை மறுமை நாளையில் நீங்கள் ஜெயம் பெற முடியும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க,
இன்னல் யௌம், இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறது, அமலுன் வலா ஹிசாப, அமல் செய்வதற்குண்டியான நாள் உலகம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. நீ தொழுதாலும் யாரும் கேட்க போறதில்லை, தொழாட்டாலும் யாரும் கேட்க போறது. யார் கேட்க போற நம்மளை? எத்தனை பேர் தொழுகாம போயிருப்பாங்க. ஏங்க பள்ளியாசலுக்கு துவாங்க, பள்ளியாசலை தானே கடந்து போறிய, தொழுக வாங்க அப்படின்னு சொன்னால், உங்களை விட நான் அல்லாவை ரொம்ப பயப்படுறேன் தெரியுமா அப்படி நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தொழுதுத்தான் அல்லாவை பயப்படணும், ஆனால் நான் தொழாமலே அல்லாவை பயந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சில பேர் மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் வெறும் அமல் மட்டும்தான் செய்ய முடியும், எந்த கேள்விகளுக்கு யாரும் கேட்க முடியாது. நீ குர்ஆன் ஓதினாலும் ஏன் ஓதினாய் என்று கேட்க முடியாது, குர்ஆன் ஓதவில்லையாலும் நீ ஏன் ஓதவில்லை என்று யாரும் கேட்க முடியாது, யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா திரும்ப சொல்றாங்க, வகதன், நாளை மறுமை நாளோ, ஹிசாபுன் வலா அமல, கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்கும், எந்த அமலும் இருக்காது அங்க சொல்றாங்க. மரணித்த அந்த நேரம், மரணமாகி கபரில் வைத்த பிறகு வைத்த போது முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, அங்கிலிருந்து கேள்வி கணக்கு ஆரம்பித்து சொர்க்கம் போகும் வரை அல்லது நரகம் போகும் வரை கேள்வி கணக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும். மனிதனுக்கு எந்த அமலும் செய்ய முடியாது. என்னதான் கத்தினாலும் கெஞ்சினாலும் கெதறினாலும், ஒரு வருட காலம், ஒரு மாத காலம், ஒரு வார காலம், ஒரு நாள் காலம் நான் உலகத்தில் சதாவும் அமல் செய்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்று கெத்தினாலும் கஞ்சினாலும் மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், உஸ்குத், வாய் மூடிக்கிட்டு சும்மா இருந்துருவாங்களாம். முடிஞ்சு போச்சு உன் கணக்கு, உன்னுடைய நிலைப்பாடு முடிந்து போய்விட்டது, அமல் செய்வதற்குண்டான காலகட்டங்கள் அங்கே முடிஞ்சு போய்விட்டது, இப்பொழுது கேள்வி கணக்கு மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாளையில் எந்த அமலும் இருக்காது, கேள்விகளுக்கு மட்டும்தான், முள்ளி கேள்வி கணக்கு மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்திலே தான் நீ அமல் செய்யக்கூடிய காலம், இந்த காலத்தை வீணடித்து விடாதே, இந்த காலத்தை வேஸ்டாக கழித்து விடாதே என்று அலி ரலியல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து சொல்லித் தருகிறார்கள் அன்பானவர்களே. ஏன்னா அப்பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் சரியான முறையில் நம்முடைய படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றினால்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும். இமாம்கள் சொல்லித் தருவாங்க, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் வெற்றியாளன் யார் தெரியுமா? 3 நோக்கத்தில் அவன் வாழணும், 3 விதமான நோக்கத்தை அவன் பின்பற்ற வேண்டும். என்ன தெரியுமா? ஒன்று, அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா என்ற நினைப்போடு அவன் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா என்ற சிந்தனை இருக்க வேண்டும். நான் தொழுகிறேன், என்னுடைய தொழுகை கொண்டு அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா, அந்த சிந்தனை அவனுக்கு இருக்க வேண்டும். நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், என்னுடைய ஜக்காத்தை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, அந்த சிந்தனை இருக்க வேண்டும். நான் வெளியிலே என் குடும்பத்திற்காக வேண்டி போறேன், சம்பாதிக்க போறேன், என்னுடைய அல்லாஹ் பொருந்திய வழி எந்த வழியோ அந்த வழியில் நான் சம்பாதிக்கிறேனா என்ற சிந்தனை அவனுக்கு வர வேண்டும். என் குடும்ப வாழ்க்கையை நான் ஈடுபடுகிறேன், அல்லாஹ் இதை கொண்டு பொருந்திக் கொள்வேனா என்ற அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி மக்களோடு நான் இருந்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா, ஒவ்வொரு நிலையிலேயும் நான் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதிலே இருக்கிறது என்ற சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ்வானையானால் அவன் வெற்றியாளன் என்று சொல்கிறார்கள் இமாம்கள். அப்ப எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் எந்த செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே இருக்கிறது என்பதை அவன் ஆசைப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருக்க வேண்டும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அந்த நினைப்பு இருந்தால்தான் அமல் செய்வதற்கு ஒரு உத்வேகம் வரும், ஒரு பிரியம் வரும், ஒரு ஆசை வரும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நம்ம தக்பீரை கட்டணும், யா அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு உன்னுடைய பொருத்தமும் கிடைக்கணும், எனக்கு சொர்க்கமும் கிடைக்கணும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிறீங்களேன், நம்முடைய பிள்ளைகள் ஓதுறாங்க, மதரசால ஓதுறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்தா பரிசு கொடுக்குறாங்களா இல்லையா? எதுக்காண்டி பரிசு கொடுக்குறாங்க? ஏன்னா அவனுக்கு படித்ததுனால பரிசு கொடுக்குறாங்க.
அடுத்த தடவை இதை விட அதிகமான மார்க்குகள் எடுக்க வேண்டும், இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தட்டி கொடுக்கிறதா பரிசு என்பது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகுங்கள், நீங்கள் ஓதுங்கள், நோன்பு வையுங்கள், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன். சொர்க்கத்தை தருகிறேன் சொன்ன காரணம் என்ன? சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி தர்றான்? பரிசாக தருகிறான், வராசத்தாக அல்லாஹ் தருகிறான். ஊரிஸ்துமுகா பிமா குன்தும் தானும் அல்லாஹ் சொல்றான். வராசத்தாக நாம் செய்த அமலுக்காண்டி தர்றானா? இல்ல, நீங்கள் செய்த அமல் அது எந்த நிலையில இருக்கும் என்பது நமக்கு சொல்ல முடியுமா? அப்படி அல்ல, நமக்கு பரிசாக தருகிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த பரிசை நம்முடைய ஒவ்வொரு வணக்கமும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு செய்ய வேண்டும். அப்பத்தான் நம்முடைய அமல்ல ஒரு உத்வேகம் வரும், ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பரிசு கொடுத்தா தான் அடுத்து என்ன வரும்? அடுத்த தடவை இதை விட பெரிய பரிசு வாங்கணும். இன்னைக்கு நம்ம குக்கர் வாங்கிட்டோமா, அடுத்த தடவை ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ஊக்க பரிசாகத்தான் நம்ம கொடுக்கிறோம். அது மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் அமல் செய்தால் சொர்க்கத்தை தர்றது எது? நமக்கு ஒரு உத்வேகம் வர வேண்டும், நம்முடைய அமல்ல ஒரு வேகம் வர வேண்டும், இன்னும் ஆசை வர வேண்டும். எந்த நோக்கத்தை தான் அல்லாஹ் சொல்லி தர்றான்? மூணாவதாக சொல்லி தருவாங்க, என்ன தெரியுமா? நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவன் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்ற சிந்தனை அவனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. இந்த சிந்தனையோடு ஒரு மனிதன் தொழுவானையானால், வாழ்வானையானா, பாவம் செய்யவே மாட்டான். அல்லாஹ் நம்மளை தண்டிச்சுவானோ என்ற பயம் இருந்தா யாராவது பாவம் செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம தப்பு செஞ்சா நம்மளோட வாப்பா நம்மளை அடிப்பாக அப்படின்னு சிந்தனை இருந்தா அவன் தப்பு செய்வானா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதாம போயிட்டா வாத்தியார் காலையில் அடிப்பாங்கன்னு சொன்னா அவனுக்கு அவன் அடிப்பாங்கன்னு அந்த நினைப்பு இருந்தா ஹோம்ஒர்க் செய்யாம ஸ்கூலுக்கு போவானா? அடுத்த நாள் காலையில கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு போவான். வாத்தியார் அடிக்கலன்னு வைங்களேன், ஏண்டு கேள்வி கேட்கலன்னு வைங்களேன், அவன் படிக்குவானா? தூக்கி குப்பையில் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு வருவான், ஸ்கூல் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வந்தவொடனே அப்படி மூலையில் தூக்கி போடுவான், விளையாட போயிடுவான். நாளை காலையில் போவான், என்னப்பா படிச்சியா? இல்லை, முடிஞ்சு போச்சு, எந்த கேள்வியும் இல்லை, அடியும் இல்லை, தண்டனையும் இல்லைன்னா என்ன ஆகிப்போச்சு? அவன் படிப்பு மண்ணா போய்விடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா, நீ தவறு செய்தால் உன்னுடைய அமல்கள் நீ நரகத்தை பயந்து வாழு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். ஏன் சொல்றான்? அப்பத்தான் நம்முடைய அமல் சரியான ஒரு பக்குவத்தில் வரும். நல்ல ஒழுங்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவன் அமல் செய்யும் போது, அவன் வாழ்க்கை வாழும் பொழுது நரகத்தை பயந்த வண்ணமாகவே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு ஏற்படும் என்பதற்காக இமாம்கள் சொல்றாங்க, இந்த 3 நிலையையும் ஒரு மனிதன் சரியான முறையிலே செய்து வருவானையானால் அவன் இந்த உலகத்திலேயும் சரிதான், நாளை மறுமையிலேயும் வெற்றியாளனாக மாறிவிடுவான். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் அமல் செய்ய வேண்டும். இரண்டாவது, சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் அமல் செய்ய வேண்டும். மூன்றாவது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஆசையோடு அமல் செய்ய வேண்டும். இந்த 3 அமல்கள் அந்த 3 எண்ணங்கள் மட்டும்தான் எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அவன் வெற்றியாளன் என்பதாக இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அந்த சிந்தனை நமக்கு வரணுங்க, அந்த சிந்தனை நமக்கு வரணும். வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு என்றைக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு சோர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது, ஒரு அசால்ட்டு தன்மை ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 விதமான நரகத்தை சொல்கிறான் குர்ஆன்ல. பிரதானமாக 3 விதமான நரகத்தை சொல்கிறான். இந்த 3 விதமான நரகத்தை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, அதாவது தன்னுடைய அமல்ல யார் அசால்ட்டாக இருந்தார்களோ, அமல் செய்யக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் யார் பொடுபோக்காக இருந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான். அதாஉ ஸலாத்த ஃபத்தபஉ ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன கய்யான்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது தொழுகையை யார் வீணடித்தார்களோ அவர்களையும், தன்னுடைய மனம் போன போக்கிலே இந்த உலகம் எதை ஆதரிக்கிறதோ அந்த வாழ்க்கையை யார் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களையும் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா என்ற நரகத்தில் மிக சீக்கிரம் நுழைய வைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ தொழுகையை வீணடிப்பவன் பெரிய குற்றம் அல்ல. தொழுகையை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் அசால்ட்டு தன்மை வந்துடக்கூடாது யாருக்கும். அல்லாஹ்வுடைய வணங்கக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையில் யாருக்காவது பொடுபோக்குத்தனம் வந்துவிட்டால்
கையா என்ற நரகத்தில் தூக்கி போடுவோம். தஃப்சீரில் எழுதுவாங்க, இந்த கையா என்ற நரகம் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? மற்ற நரகங்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமா, யா அல்லாஹ் இந்த கையா என்ற நரகத்துடைய உஷ்ணத்திலிருந்து எங்களையெல்லாம் நீ பாதுகாத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 40 தடவை துவா செய்யுமா. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், அந்த நரகம் எவ்வளவு பெரிய கொடுமையான நரகம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாருக்கு கிடைக்குது? கொலை செஞ்சவனுக்கா? விபச்சாரம் செஞ்சவனுக்கா? தொழுகையை தொழாமல் வீணடித்தவனுக்கு, அசால்ட்டாக இருந்தவனுக்கு. பாங்கு சத்தம் நல்லா கேட்குது, வீட்டை சுற்றி தான் இருக்கு, பள்ளியாசலை சுற்றி தான் வீடு இருக்குது, பாங்கு சவுண்டு கேட்குது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அழைப்பு அங்கு விடப்படுகிறது. இருந்தும் அவன் அசால்ட்டாக இருக்கிறான், வீணடிக்கிறான், நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறான், தொழுகையை வீணடிக்கிறான், குர்ஆன் ஓதாமல் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இருக்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். இரண்டாவது இப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளுக்கு வயல் என்ற நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். ஆச்சரியமா இல்லை? தொழுகையாளிக்கு யாரு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்களோ, யார் தொழுகையை சரியான முறையில் உள்ளட்சத்தோடு கவனம் இல்லாமல் சிந்தனை எங்கே வைத்துக்கொண்டு யார் தொழுது கொண்டு இருக்கிறார்களோ, அல்லதீனஹும் யுராஊன், யார் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்கள் என்னை மிஞ்சிக்கொள்ள வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும், நான் தொழுகையாளி, நான் குர்ஆன் ஓதக்கூடியவன், நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன், நான் தர்மம் செய்யக்கூடியவன் என்று மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் அமல்கள் செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் வயல் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். விபச்சாரம் செஞ்சவனுக்கு அந்த தண்டனை இருக்கு, கொலை செஞ்சவனுக்கா? இல்லை. தொழுகிறான், தொழுகையிலேயே உள்ளட்சம் இல்லாம, அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாமல், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் பொடுபோக்குத்தனமாக அவன் தொழுது கொண்டிருப்பவனுக்கு இந்த நரகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு நரகத்தை அல்லாஹ் சொல்றான், மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகும் மினல் முஸல்லீன். அதாவது சொர்க்கத்தை மேல் இருக்கும், சொர்க்கம் மேலே இருக்கு, நரகம் கீழே இருக்கு. நல்லா அப்படி தான் படைச்சு வச்சிருக்கான். இந்த ஆயத்து பிரகாரம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும் நம்மளுக்கு. இந்த தஃப்சீரில் அப்படி தான் எழுதுறாங்க. சொர்க்கம் கீழோங்கி இருக்கும், இது சொர்க்கம் மேலோங்கி இருக்கும், நரகம் கீழோங்கி இருக்கும். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்க்குவாங்க, பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. இப்போது அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், என்ன நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சில நண்பர்கள் இருந்தாங்களே, அவங்களெல்லாம் சொர்க்கத்தில் காணமே, அவங்களெல்லாம் எங்கே காணமே, நம்மளோட பழகுனாங்க, பேசினாங்க, சாப்பிட்டாங்க, குடித்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, ஆனால் அவங்கள சொர்க்கத்தில் காணோமே அப்படின்ட்டு சொர்க்கத்துலேருந்து எட்டி பார்ப்பாங்களாம். இவங்களும் நரகத்தில் எட்டி பார்ப்பாங்களாம். அப்போ தான் கேட்பாங்களாம், மா சலகக்கும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்தில் நுழைய செய்தது எது, எதனால் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னு கேட்பாங்களாம். அப்போ தான் அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தொழுகலை. நீ எவ்வளோ சொன்னாப்பா, வாடா தொழுக போகலாம், அடே நண்பரே வா போகலாம் தொழுக வாண்டு எத்தனை தடவை நீ கூப்பிட்ட, நான் வராமல் அன்னைக்கு நேரத்தை வீணடித்து கொண்டு இருந்தேன், பொடுபோக்காக நான் சுற்றி திரிந்து கொண்டு இருந்தேன், தொழுகையுடைய நேரத்தில் நான் பஜாரில் போய் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன், அதனால் இன்னைக்கு நரகத்தில் வந்து ஸகர் என்ற நரகத்தில் வந்து விழுந்துட்டேன்பா அப்படின்னு அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நடக்கக்கூடிய விஷயத்தில், இனிமேல் நடக்க போற விஷயத்தை அல்லாஹ் இப்பவே சொல்லி காட்டுறான். இப்போ இந்த 3 நரகமும் எதற்கு என்று சொன்னால், அமலிலே அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நம்மளை படைத்தானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் யார் சரியா பின்பற்றலையோ, சரியான முறையில் செயல்படுத்தலையோ அவர்களுக்காகத்தான் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். இப்போ அமல் செய்யக்கூடிய காலம் இந்த காலம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை படைப்பதற்காக, என்னை வணங்குவதற்காக தான் உங்களை நான் படைத்து வைத்திருக்கிறேன், வேறு எதுக்குன்னு இல்லை. உங்களுக்கு மனைவி, மக்கள், குடும்பம், செல்வம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் தேவை, அவ்வளவுதான். செல்வம் அதனால் ஒரு மனிதன் உயர்ந்து விட்டான்னு சொல்ல முடியாது. செல்வத்தினால் ஒருத்தன் உயர்ந்துட்டான்னு சொன்னா, காரூன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டுமே, மிகப்பெரிய உயர்ந்தவனாக இருக்க வேண்டுமே. ஆனால் காரூனை
பூமி இன்னும் அவனை வேதனை செய்து கொண்டுதான் இருக்கு, பூமி இழுத்து கொண்டே இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. பூமிக்குள் அவன் புதை கொண்டு போய்கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிறது. செல்வம் இந்த உலகத்தில் சிறந்ததல்ல, செல்வத்தோடு யாருக்கு அமல் இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள்லாம் எங்களை விட அதிகமாக நன்மையை செய்கிறார்களே, என்ன நன்மை? நாங்கள் ஏழை சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன அமல் அவங்க என்ன செய்கிறாங்க? யா ரசூலல்லாஹ், அவர்கள் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம். அவர் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அவர் தஸ்பீஹ் செய்கிறாங்க, நாங்களும் தஸ்பீஹ் செய்கிறோம். ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள், எங்களால் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கலாக்கதில் அப்படி எழுதி வச்சிருக்கிறான், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்ப செல்வத்தோடு எந்த மனிதனுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அவன் உண்மையிலேயே எல்லா மனிதனுடைய சிறந்தவன் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் செல்வம் இருந்து எவன் அமல் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறானோ அவன் சிறப்புக்குரியவன் அல்ல என்று குர்ஆன் சொல்கிறது. அவன் சிறப்புக்குரியவன் அல்ல. ஆட்சி அதிகாரம் தான் இந்த உலகத்தில் சிறந்தது என்று சொன்னால் ஃபிரௌன் மிகப்பெரிய சிறப்புக்குரியவனாக இருந்திருக்க வேண்டும். அவன் சொன்னான் வார்த்தை, எவனும் சொல்லாத வார்த்தையை அவன் சொன்னான். அனரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான். உலகத்தில் நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்லி தந்தான். நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னான். கடைசியிலே நைல் நதியிலே மாண்டு போனான் என்று குர்ஆன் சொல்கிறது. நைல் நதியிலே மாண்டு போனான் என்று சொல்கிறது. அப்போ ஆட்சி அதிகாரம் தான் செல்வம் என்று சொன்னால், உயர்ந்தது என்று சொன்னால் ஃபிரௌன் நல்லவனாக இருந்திருக்க வேண்டுமே. ஆட்சி அதிகாரத்தோடு யாருக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அவர்கள் சிறந்தவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டார்கள் அல்லவா? உலகத்தை ஆண்டு அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமையாக வாழ்ந்தார். நிஅமல் அப்து என்று குர்ஆனில் சொல்லக்கூடிய அளவுக்கு புகழாரம் சூட்டும் அளவிற்கு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா? அந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹ் நம்மளை படைத்து வைத்திருக்கிறான். அதுக்குத்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான ஹதீஸ் பாருங்க. புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் இதுதான். புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் இதுதான். கலீமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். ரெண்டு கலிமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரெண்டு கலிமா இருக்குது, அது நாவால் மொழிவதற்கு மிக லேசானதுன்னு சொன்னாங்க, எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, சகீலத்தானி ஃபி மீசான். அந்த ரெண்டு கலிமாவுடைய நன்மை இருக்குது அல்லவா, மீசான் தராசில் நிற்கும் போது அதுதான் எடை கூட இருக்கும் என்று சொன்னாங்க. மற்ற எல்லா நன்மையை விட அதுதான் அதிகமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு மிக பிரியமான கலிமா என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான கலிமா அது என்ன கலிமா என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த கலிமாவை சொல்றதுக்கு நமக்கு என்ன லேசு, என்ன கஷ்டம் வந்துற போது, என்ன சிரமம் வந்துற போது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், இந்த கலிமாவை யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதுவார்களோ, இந்த கலிமாவை யார் ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதுவார்களோ, நாளைக்கு மறுமை நாளையில் நன்மை கொண்டு வருவதில் இவருடைய நன்மை தான் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. இவருடைய நன்மை தான் அதிகமாக இருக்கும். அப்படி இவரை விட அதிகமாக ஒருத்தர் நன்மை கொண்டு வர்றாருன்னா இந்த கலிமாவை 100க்கு மேலே யார் ஓதி இருக்கிறாரோ அவர் தான் கொண்டு வர முடியும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லா அமலை விடவும், எல்லா அமலுக்கு பெறக்கூடிய கூலியை விடவும் இந்த வார்த்தை அவ்வளவு பெரிய நன்மையை தருகிறது என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, 4 வார்த்தை இருக்குதுங்க, 4 வார்த்தை இருக்குது. இந்த 4 வார்த்தையை நம்முடைய காலையிலையும் சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரத்திலையும் மறுபடி நேரத்திலையும் எந்த ஒரு மனிதன் ஓதுவானோ அவனுக்கு ஒவ்வொரு கலிமாவுக்கும் ஒவ்வொரு விதமான ஆபத்துகள் நீக்கப்படும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன வார்த்தை அப்படின்னா, எல்லாமே குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தை. மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. சூரத்து கஹ்ஃபில் இந்த வார்த்தை வரும். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய தோட்டம் துறவுகளுக்கு நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது இந்த வார்த்தையை ஓதிக்கொள்ளுங்கள் சொன்னான். அல்லாஹ் சொல்றான்.
ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நம்மளாம் ஏன்னா தேங்காய் காப்பு நிறைய தானே, தேங்காய் தோப்பு நிறைய வச்சிருக்க ஆளுக்கு தான் நம்ம ஊருக்கல்ல. என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் நிறைய காய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய விளைச்சல் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் காலையில் எழுந்திருத்த உடனே இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு தடவை சொல்லுவீர்களானால் லம் யதுர்ருஹு ஐன், கந்திஷ்டி அவனை நெருங்காதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷனை சாகடிக்கிறதே கந்திஷ்டி தாங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை உயர்வை தடுக்கிறதே கந்திஷ்டி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கந்திருஷ்டி ஒரு மனிதனை மரணத்தை கூட சந்திக்க வச்சுன்னு சொன்னாங்க. ஒட்டகத்தை சட்டையில் ஆக்கிவிடும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கந்திஷ்டி அவ்வளோ கொடுமையானது. சில பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க, தாய்மார்கள் பால் கொடுக்கும்போது 4 பேர் பார்க்குற மாதிரி வைப்பாங்க. செய்யக்கூடாது, கந்திஷ்டி விழுகும், தானாக கந்திஷ்டி விழுகும். அப்போ பிள்ளைகள் அழுது கொண்டே இருக்கும். பார்த்துறீங்களா? இரவு முழுக்க அழுகும். ஏன் நான் ஓதி பார்த்தா அந்த கந்திஷ்டியுடைய ஆயத்துக்களை ஓதி பார்த்தோம்னா சரியாக போயிடும். காரணம், கந்திஷ்டி என்பது மிகப்பெரிய தொல்லை என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஐன் ஹக்க என்று சொன்ன கந்திஷ்டி என்பது உண்மை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த வார்த்தையை மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொன்னால் அவனுக்கு அந்த தீமை நீங்குகிறது என்று சொன்னான். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தை எவன் ஓதுவான காலையில், ஆமன மின் கைதின் நாஸ், மனிதர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஓதுனது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னோட ரப்பு என்னை பார்த்துக் கொள்வான் என்று சொன்னாங்க. இந்த வார்த்தையை தான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா யா நாரு கூனி பர்தம் வ சலாமா என்று அல்லாஹ் சொன்னான். நெருப்பே, என்னுடைய ஹலீலுக்கு நீ சொர்க்கம் மாதிரி ஆகிவிட வேண்டும் என்று சொன்னான். நிறைய அதாவது உஷ்ணமும் இருக்கக்கூடாது, குளிர்ச்சி இருக்கக்கூடாது, சொர்க்கத்துடைய கிளைமேட் அப்படியே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். அதே மாதிரி ஆனது. பிற்காலத்தில் கேட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, வாப்பா உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாள் எந்த நாள் என்று சொன்னால் என்னென்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நெருப்பு குண்டத்தில் 7 நாள் இருந்தேன், அன்று சந்தோஷமாக இருந்தது போன்று நான் எந்த நாளும் இருந்ததில்லை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய சூழ்ச்சி, நம்ரூதுடைய சூழ்ச்சி எப்படி முறியடிக்கப்பட்டதோ அந்த மாதிரி மனிதனுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் என்று சொன்னார். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதினது இந்த வார்த்தையை ஓதிதான், யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்பதுக்கு அர்த்தம். இதை ஓதிதான் ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இதை நீங்கள் ஓதுவீர்களானால் ஆமன மின் மக்ரின் நாஸ், மனிதர்களுடைய குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், சூழ்ச்சிகளிலிருந்து அவர்களுடைய ஆபத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. நாலாவதாக சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதின இந்த துஆ, இதை நீங்கள் ஓதுவீர்களானால் ஆமன மினல் கம்மி, உங்களுடைய கவலையை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கவலையை விட்டும் நீங்கள் இன்னைக்கு கவலை தாங்க எல்லாத்துக்குமே பெரிய நோய். கவலை தான். சுகர் வியாதிக்கு மிகப்பெரிய காரணமே கவலை, மன அழுத்தம் தான் சொல்கிறான் இன்னைக்கு கவர்மெண்ட் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மன அழுத்தம். ஏன்னு சொன்னால் சுகர் வியாதிக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், சுகர் வியாதி அந்த கணையம் இருக்குது பார்த்தீங்களா, கணையத்துலேருந்து ஒரு சுரப்பி ஒன்று, ஒரு ஆசிட்டு மாதிரி ஒன்று வரும். அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த ஆசிட்டு போய் தான் அப்படி பஸ்பமாக ஆக்கி அப்படியே கூடு மாதிரி ஆக்கி மலைக்குடலுக்கு தள்ளிவிடும். அந்த ஆசிட்டு தான் என்ன செய்யும், நல்ல சுகரை மட்டும் வச்சுக்கிட்டு, குளுக்கோஸ் மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட குளுக்கோஸை வெளியேற்றிடும். இப்போ இந்த கணையத்தில் அந்த சுரப்பி அந்த ஆசிட்டு சுரக்கலன்னு சொல்லலைன்னா அந்த கெட்ட சுகர் மேலே ஏறி அதிகமாக போய் ரத்தத்தில் அதிகமாக போய் நம்மளுக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்படுகிறது, கிட்னி கூட பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த மாத்திரை எதுக்கு தர்றான்னு தெரியுமா? கெட்ட சுகரை வெளியேற்றுறது தான் மாத்திரை தரான், சுகர் வியாதியை நீக்கிறது கிடையாது.
சுகர் வியாதிக்கு மருந்தே கிடையாது. இங்கிலீஷில் கவர்மெண்டுடைய முத்திரை அது. 70 வயதான நோய்க்கு மருந்தே கிடையாது. அப்போ அந்த சுகர் மாத்திரை எதுக்குன்னு சொன்னால், நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு கணையம் சரியாக வேலை செய்யலை, அதனால் அந்த கெட்ட கொழுப்பு அந்த சுகர் ரத்தத்தில் ஏறி இருக்கும், அதை நீக்கிறதுக்கு தான் மாத்திரை தர்றான், சுகர் வியாதியை நீக்கிறதுக்கு கிடையாது. அப்போ அந்த கணையம் எங்கே பாதிக்கப்படுது என்று சொன்னால், மனசில் அந்த கணையம் எங்கே இருக்குதுன்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கணையம் சின்னதாக இருக்கும், ஒரு இன்ச்சு அளவுக்கு இருக்குது வெள்ளையா. அப்போ மன அழுத்தம் ஏற்படும் பொழுது கணையம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு மருத்துவர்கள். அந்த கவலையை போக்குவது எங்கே இருக்கிறது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், இந்த வார்த்தையை மட்டும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதாமல் இருந்திருந்தால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை மீன் வயிற்றிலே இருந்திருப்பாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். கியாமத் நாள் வரையும் மீன் வயிற்றிலே தங்கி இருந்திருப்பார் என்று இந்த வார்த்தையை சொன்னதினால தான் அவருடைய கவலைகள் நீக்கப்பட்டு உலகத்திற்கு திரும்பவும் வந்தார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை என்பது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது நாம் அமல் செய்வதற்குண்டான ஒரு வாழ்க்கை. இந்த ரமதானுடைய காலம் என்பது அதிகமான நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நாம் வீணடித்து விடாமல், நேரத்தை வீணடித்து விடாமல், வேஸ்ட் பண்ணிடாமல் முழுக்க அல்லாஹுடைய வணங்குவதில், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அப்து என்ற அந்த அடிமைத்தனம் என்ற அந்த அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை படைத்த அந்த நோக்கமும் நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் நம்மளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.